திருச்செந்தூரில் ஆவணி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், ஆவணி தேரோட்டத்தில் பக்தர்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றானதான் இந்த ஆவணி திருவிழா. இந்த ஆவணி திருவிழா ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் பார்த்தோம் என்றால், அதாவது 12 நாட்கள் திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் சுவாமி அம்பாலும் பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளை பார்த்தோம்னா, 5ஆம் திருவிழாம் என்று மேலக்கோயில் என்று சொல்லக்கூடிய சிவன் கோயிலில் வைத்து உடை வரவாயில் தீபாரதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் திருநாள் சுவாமி சண்முகர் சிவபிரசாத கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனை அடுத்து 8ஆம் திருநாள் சுவாமி சண்முகர் பட்டி சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த ஆவணி திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படக்கூடிய தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் முதலில் சுவாமி விநாயகர் எழுந்தருளிய தேரானது பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இந்த தேரானது 4 வீதிகளும் உலா நிலையம் அடைந்தது. இதனை அடுத்து சுவாமி குமரவடங்க பெருமான் வள்ளி தேவானுடன் எழுந்தருளிய தேரானது புறப்பட்டது. இந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரோகரா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். இந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த தேரானது 4 வீதிகளிலும் வலம் நிலையம் வந்தடைந்தது. இதனை அடுத்து அம்மன் வள்ளியம்மன் தேரானது பக்தர்கள் வடம்பிடித்து அரோகரா கோஷத்துடன் இழுத்து சென்றனர். 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சி இந்த தேரோட்டம். இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு காவல்துறை தரப்புல அதாவது திருச்செந்தூர் உட்கோட்ட டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில சுமார் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த திருவிழாக்கான அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன், இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் அறங்காவலர்கள், கோவில் பணியாளர்கள் செய்து வந்துட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்குமார்.